இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதி, ஒரு முக்கியமான விஷயம். அதனாலதான் உனக்கு ஃபோன் பண்ணி உன்னை வீட்லயே வெயிட் பண்ண சொன்னேன். சொல்லு சந்தோஷ். அந்த குழந்தைய அட்டாக் பண்ண கேஸ்ல நாங்க அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டோம். அது சம்பந்தமா ஒரு சின்ன என்கொயரி, அதனாலதான் இங்க நான் வந்தேன். Are you sure? என்ன சொல்ற சந்தோஷ்? யார் அதை பண்ணது? இவங்கதான் ஆதி. ஓ காட், இது கண்டிப்பா கனவில்லை. ஒருவேளை கமிஷனர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரா? ஐயோ, எல்லாத்தையும் அந்த ராஸ்கல் சொல்லிட்டானா? நான் அவ்வளவு தூரம் சொன்னேனே. ஷோ, இங்கே சுத்திட்டு இருந்திருக்கான் போலயே. லட்சுமி, இது என்னடி புது கதையா இருக்கு? இந்த பாவியா அப்படி ஒரு வேலையை பார்த்திருப்பா? எனக்கும் அதான் ஒன்னும் புரியல அத்தை. இருங்க என்னன்னு பாப்போம். சந்தோஷ், என்ன சொல்ற? மித்ராவா? ஆமா ஆதி, நான் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட பர்சனலா பேசணும்னு தான் வீட்டுக்கு வந்தேன். அக்யூஸ்ட ட்ராக் பண்ணி அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சப்பதான் அவன் இவங்க போட்டோவை காட்டி இவங்க தான் கொலை பண்ண சொன்னதா சொன்னான். மித்ரா, அவர் சொல்றதெல்லாம் உண்மையா? தமிழ நீங்க தான் கொலை பண்ண ட்ரை பண்ணீங்களா? ஆனா ஏன் அப்படி பண்ணீங்க? தமிழ் என்ன பண்ணா? அவளை எதுக்காக அப்படி பண்ணணும்னு நினைச்சீங்க? எனக்கு தலை சுத்துது. பதில் பேசு மித்ரா. மத்ததெல்லாம் வாய் கிழிய பேசுவேல்ல. இப்ப பாரதி கேக்குறதுக்கு பதில் சொல்லு. எதுக்காக இப்படி ஒரு பாவத்தை பண்ண? மித்ரா, என்ன இது? சந்தோஷ் சொல்றதெல்லாம் உண்மையா? நீதான் அதுக்கெல்லாம் காரணமா? ஆனா ஏன் மித்ரா? தமிழ் மேல உனக்கு என்ன கோபம்? ஆதி, சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல ஆதி. நான் எதுக்கு இதெல்லாம் பண்ண போறேன்? சார், யார் உங்ககிட்ட இதெல்லாம் சொன்னது? அவன் யாரு? என்ன பத்தி இந்த மாதிரி எல்லாம் சொன்னா நீங்க விசாரிக்க மாட்டீங்களா? சார், அந்த குழந்தை ஏன் வீட்ல தான் இருக்கு. பேசிக்கா இது என்ன மோட்டிவா இருக்கும்னு யோசிச்சு பாத்தீங்களா? சந்தோஷ், நீ சொல்றதெல்லாம் ஓகே தான். பட் நீ அரெஸ்ட் பண்ண ஆளு எந்த அளவுக்கு உண்மை பேசுறான்னு உனக்கு தெரியுமா? மித்ரா மேல கோபம் இருக்கிற வேற யாராவது இதை பண்ணிருக்கலாம்ல. சரி, இப்ப அந்த ஆளு எங்க இருக்கான்? அவன் ஸ்டேஷன்ல தான் இருக்கான். நாங்க அவனை தரவோ விசாரிச்சுட்டு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம். வெயிட், நான் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி அவனை கூட்டிட்டு வர சொல்றேன். அண்ணி, நீ அமைதியா இரு.